எம்பிஎன் யூடியூப் நேயர்கள் எனக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் என்ற இடத்தில் 2009 ஆண்டு யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உறவுகளின் நினைவு முகமாக நாங்கள் முள்ளிவாய்க்கால் என்ற இடத்தில் நிற்கிறோம். அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள் போகலாம். எப்படித்தான் மறப்பது, எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நாங்கள் தற்போது முள்ளிவாய்க்கால் என்கின்ற இனத்தின் செந்நீரும் கண்ணீரும் பெருக்கெடுத்து ஓடிய அந்த மண்ணிலே வந்திருக்கின்றோம். மே 18 மறக்க முடியுமா? பாதுகாப்பு வலயம் என்று எம்மை சிறைப்பிடித்து எம்பிஎன் யூடியூப் நேயர்கள் எனக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் என்ற இடத்தில் 2009 ஆண்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் உணர்வு பூர்வமான 15வது ஆண்டு நினைவுகூரும் முகமாக முள்ளிவாய்க்காலில் பல லட்சம் மக்கள் வந்து தங்களது அஞ்சலிகளை செலுத்தினார்கள். இதைவிட வெளிநாட்டிலிருந்து சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளரும் வந்திருந்தார். இதைவிட நிறைய மக்கள்கள் கூடியிருந்து தங்களது உறவுகளுக்காகவும் தங்களோட மக்களுக்காகவும் நினைவு கூர்ந்தார்கள். அது சம்மந்தப்பட்ட வீடியோகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கள் போகலாம். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகிற ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த வீடியோக்கள் போகலாம். எங்கும் இனப்படுகொலையே என்ன இது சாபம் துயர் சுமந்தோமே, நெஞ்சில் பிளந்தாடும் பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளம் இழந்தோமே. உடல்கள் சீதறி அழிந்த பொழுதும் உணர்வை இழக்கவில்லையே. ஓலம் கேட்டதா, அலை ஓசை கேட்டதா, நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா. எங்கள் சுற்றத்தில் கொத்து குண்டுகள் நீந்தது ஏனம்மா? யுத்தத்தில் குண்டு சத்தத்தில் எங்கள் இரவும் பகலும்
ஏனம்மா பதுங்கு குழிகள் எங்களின் குடிசையானதே பசி கிடந்து நாடும் எங்கள் உயிர்கள் போனதே அந்த காலம் கொடும் சோகம் எங்கள் வாழ்வே தமிழீழம் எங்கள் உறவெல்லாம் அழிவாகி உரிமைக்கு விலையானதே ஓலம் கேட்டதா அலை ஓசை கேட்டதா நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா சிந்தும் ரத்தத்தில் எங்கள் தேசத்தின் சிலிர்ப்பை பாரம்மா தேசத்தில் எங்கள் சுவாசத்தில் முள்ளி வாய்க்கால் வலிமை போரம்மா நந்தி கடலே சொல்லம்மா எங்கே அதிசயம் நாங்கள் தேடும் அன்பு தலைவன் மர்ம ரகசியம் சூழ்ந்த வாழ்வுக்குள் இன வாழ்வு கலங்குதே ஓலம் கேட்கதா அலை ஓசை கேட்கதா நாங்கள் சாவில் வீழ்ந்த போது எப்படித்தான் மறப்பது எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா முள்ளி வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது காலங்கடந்து போனாலும் கண்ணீர் தான் பற்றிடுமா கதிகலங்கி நிற்பவர்க்கு நீதி வந்து சேர்ந்திடுமா மாறாத காயங்கள் மாற்றிவிட யார் வருவார் மனதில் உள்ள சோகங்கள் விடுதலையின் தாகங்கள் விடுதலையின் தாகங்கள் எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது நாங்கள் வாழ்ந்த பூமியிலே மரணத்தின் மூலங்கள் தீராத வலியுடனே ஓடி போகும் காலங்கள் தாய் மண்ணே உன்மடியில் எத்தனையோ தியாக
செல்வங்கள் எப்படித்தான் மறப்பது? நாங்கள் எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. நீதி கேட்டு இனமிங்கே சாட்சியோடு நிற்குதையா? வலி சுமந்த படியே இங்கே விடுதலைக்கு ஏங்குதையா? உண்மைகளை உலகமறிந்தும் மௌனமாக இருக்குதையா? சர்வதேச நீதிமான்கள் நீதி சொல்ல வாருமையா, நீதி சொல்ல வாருமையா. எப்படித்தான் மறப்பது? நாங்கள் எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. எப்படித்தான் மறப்பது? நாங்கள் எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுவா? முள்ளி வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா? எப்படித்தான் மறப்பது? நாங்கள் எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. எப்படி தாங்குவது? இதை எப்படி தாங்குவது? ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது? இரண்டு விழியில் நெருப்பிருக்க எப்படி தூங்குவது? உதிரம் எல்லாம் அமிலம் போல கொதிக்கிறதே. எங்கள் உயிர் முழுதும் ஏக்கம் என்னும் அனல் அடிக்கிறதே. உதிரம் எல்லாம் அமிலம் போல கொதிக்கிறதே. எங்கள் உயிர் முழுதும் ஏக்கம் என்னும் அனல் அடிக்கிறதே. எப்படி தாங்குவது? இதை எப்படி தாங்குவது? ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது? இரண்டு விழியில் நெருப்பிருக்க எப்படி தூங்குவது? பூமி தினம் கண்ணுக்குள்ளே வந்து காலம் கரைக்கிறதே. நம்மை அடிமையாக்கும் கயவர் பார்த்து உள்ளம் கொதிக்கிறதே. மண்ணை மறந்து அந்நிய நாட்டில் தூங்க முடியலையே. எங்கள் சந்ததி எல்லாம் எந்திரமாக வாழ்க்கை நகர்கிறதே. தலைவன் என்ற ஓர் நம்பிக்கை மட்டும் நெஞ்சில் இருக்கிறதே. அந்த நம்பிக்கையால் தான் இன்னும் உயிருக்கு ஒட்டி இருக்கிறதே. தலைவன் என்ற ஓர் நம்பிக்கை மட்டும் நெஞ்சில் இருக்கிறதே. அந்த நம்பிக்கையால் தான் இன்னும் உயிருக்கு ஒட்டி இருக்கிறதே. எப்படி தாங்குவது? இதை எப்படி தாங்குவது? ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது? இரண்டு விழியில் நெருப்பிருக்க எப்படி தூங்குவது?
கன்னி காடுகளில் வாழும் பறவைகள் கீதம் இசைத்திடுமே. எங்கள் வருகைக்காக வேப்ப மரம் தன்னில் வேண்டி தவம் செய்யுமே. கோணமலை மீது கொய்யா கிளையாட தென்றல் சுற்றி வருமே. அங்கு குட்டை குளங்களில் கண்டை கயல்களும் எங்களை தேடிடுமே. கொம்பு சீறுவிட்ட காளை போல ஆசை கொண்டு நடக்கிறதே. புலி கொடி அசையும் ஈழத்தனி தேசம் நெஞ்சில் தெரிகிறதே. கொம்பு சீறிவிட்ட காளை போல ஆசை கொண்டு நடக்கிறதே. புலி கொடி அசையும் ஈழத்தனி தேசம் நெஞ்சில் தெரிகிறதே. அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நாங்கள் தற்போது முள்ளிவாய்க்கால் என்கின்ற இடத்தின் செந்நீரும் கண்ணீரும் பெருக்கெடுத்து ஓடிய அந்த மண்ணிலே வந்திருக்கின்றோம். மே 18 மறக்க முடியுமா? பாதுகாப்பு வலயம் என்று எம்மை சிறைப்பிடித்து நாலா பக்கமும் எரிகணை வீச்சுக்களும் வெடி சத்தங்களும், அது மட்டுமா கொத்து கொத்தாய் குண்டுகள். இத்தனைக்கு மத்தியிலும் அவர்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரை, பாட்டன் பாட்டி வரை பட்ட பாடு சொல்லில் அடங்காத இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே புதையுண்டு போன மக்களை மறக்க முடியுமா? இதே சமயம் இந்த முள்ளிவாய்க்காலிலே சிறுவர் முதல் கற்பனை தாய்மார் வரை பசி 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 என்று எங்கும் ஒரே ஓலம் அழுகுதல். அந்த நேரம் அந்த பசியை தீர்த்தது இந்த முள்ளிவாய்க்கால் உப்பு கஞ்சி. மே 1 இருந்து இன்று 18 வரை நாம் கிராமங்கள் தோறும் பரவலாக இந்த உப்பு கஞ்சியை வழங்கி வந்தோம். இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எம்மால் முடிந்த அளவு மக்களுக்கான அதாவது அன்னதானம், சோறு, கருவாட்டு கறி, பருப்பு கறி போன்று இந்த மண்ணிலே வந்து இன்று நினைவு கூற வந்தவர்களுக்கு எம்மால் முடிந்த அளவு வழங்கியிருக்கிறோம். ஆகவே அன்பான உறவுகளே, உயிரிலும் மேலான உறவுகளே, இந்த நாளை நாங்கள் என்றுமே மறக்க முடியாது. நிமிடத்துக்கு நிமிடம் உயிர் போய்கொண்டே இருந்தது. தந்தையை இழந்த பிள்ளை, பிள்ளையை இழந்த பெற்றோர், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன். ஐயோ 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 என்று மரண ஓலம் 2009 இம்மண்ணில் நடந்தேறியது. அதே சமயம் இந்த உப்பு கஞ்சி இல்லையாய் இந்த மண்ணிலே இனமே புதையுண்டு போயிருக்கும். இந்த உப்பு கஞ்சியால்தான் எஞ்சியுள்ள நாங்களாவது உயிர் தப்பி இன்று ஏதோ நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் தொடர்ச்சியாக 1 உப்பு கஞ்சி வழங்குவதற்கும், இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே வந்து நினைவேந்தலுக்கு வந்த உயிரின் மேலான தேசத்து உறவுகளுக்கு இந்த அன்னதானத்தை வழங்க நமக்கு நிதியிலே அன்பளிப்பு செய்த பன்னாகம் புலம்பெயர் தேசத்து உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. எப்படி தாங்குவது ஈழ தேசம் எதிரி கையில்? எப்படி தாங்குவது? 2 விழியில் நெருப்பெருக்க எப்படி தூங்குவது? தந்தங்களில் பேரை செதுக்கிய ஞாபகம் நீங்கிடுமா? ஒரு பைலா நடனத்தில் பார்த்து சிரித்திட்ட நட்புகள் போய்விடுமா? சூறை காற்று எந்த வேகத்தில் வந்தாலும் வானை உடைத்திடுமா? எம்மை சுட்டு எரித்தாலும் சொந்தமுன் பாசத்தை விட்டிட தோன்றிடுமா? பட்டொளி வீசி புத்தம் புதுக்கொடி காற்றில் தழுவட்டுமே. தமிழ் பண்பாடு காக்கின்ற புலிகள் கையில் ஈழம் கிடைக்கட்டுமே. பட்டொளி வீசி புத்தம் புதுக்கொடி காற்றில் தழுவட்டுமே. தமிழ் பண்பாடு காக்கின்ற புலிகள் கையில் ஈழம் கிடைக்கட்டுமே. எப்படி தாங்குவது? இதை எப்படி தாங்குவது?
ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது? இரண்டு விழியில் நெருப்பிருக்க எப்படி தூங்குவது? உதிரம் எல்லாம் அமிலம் போல கொதிக்கிறதே,